ஐயோ அண்ணா நீ கீழே போயிடாத. அவன் ஜிம் பாடி டெய்லி 10 முட்டை சாப்பிடுறான். அப்புறம் நீ உத வாங்கி வருவ. செருப்பு பிஞ்சிரும். முட்டை சாப்பிடுறான் என்ன பண்ற? சைட் அடிச்சிட்டு இருக்கியா அவன? வேற வேலையே இல்லாம அவனே பாத்துட்டு இருக்கியா? எல்லாத்தையும் அப்படியே விளாவரியா சொல்ற? ஏய் பாஸ்கர் போடா. வாடா. அவங்க வர போறான். அவன் சரியான பொட்டா பையன். அவங்க வர போறான். நானே மேல போறேன். மேல வாடி. ஒரு ஆத்தா அப்படி பொறந்தவளா இருந்தா வாடி மேல. வாடி மேல வாடி. வரதேசி பெத்த மவளே மேல வாடி. அவளோட தைரியம். காட்டுறதே ஒரு புள்ள. அவனை மேல அனுப்பு. அவனை பாத்துறா. கீழ வாடா ஒரு கை பார்க்கலாம். மீச இருந்தா மட்டும் ஆம்பளைடா. கீழ வாடா. பாருடி ஓ புள்ளைக்கு மீச இல்ல. என்னமோ ஏன் புள்ள மீசைய பத்தி அவன் பேசிட்டு இருக்கான். பொட்ட. மீச கூட இல்ல பொட்ட பையன். ஏன் புள்ளைய பத்தி அவன் பேசிட்டு இருக்கான். தைரியம் இருந்தா மேல வாடா. வாடா மேல. எல்லாம் ஒண்ணால. நான் என்ன பண்ணேன்? என்ன போடா. 10 முட்டை சாப்பிடு. 10 முட்டை. மேல வாடா. சரியான ஆம்பளை இருந்தா வாடா மேல. பொட்ட நாயே வா. ஏய் வாடா வா. மேல நின்னு தோல் குடுத்துக்கிட்டு இருக்க. என்னமா என்ன சும்மா கத்திக்கிட்டு இருக்க என்ன? சிங்கமா இருக்குமா? நீ சும்மா இருப்பா. இப்படியே விட்டா அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் மேல போனா சரி போடு. ஆமா அவுட் போட்டு தொங்குது. ஆர்த்துவாடா. நீ வாடி நான் ஆர்த்துறேன் உன்னை. யார்கிட்ட பேசுற? வரட்டுடா அவளை சென்னை விட்டு காலி பண்ண வைக்கிறேன்டா. தூக்குறோம் அவளை. வாடா டேய். விடியா என்ன போடா. ஏடா நினைச்சிருக்கீங்க? நீங்க தான் தைரியம் இல்லாம இருக்கீங்கனா பையனே ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவளை ஜிம் பாடி நான் வச்சிட்டு இருக்க பாடி. வாடா. உன் பாடியை கசக்கி நாடு வல்லதான போடணும். ஜிம் பாடி. ஏங்க இந்த மாதிரி இருக்கீங்க? அசிங்கமா நம்ம பிள்ளைய பத்தி திட்டிக்கிட்டு இருக்காங்க. வாய் மூடிட்டு இருக்க சொல்றீங்க. என்ன அசிங்க? அவங்க என்ன கத்துறாங்கன்னா நம்மளும் கத்தணுமா? ஆமா. பாஸ்கரா சொல்றது கேட்டா அபி என்ன நினைப்பா உன்னை பத்தி? அவளுக்கு என்ன தெரியும் இத பத்தி? ஏ தங்கச்சி அந்த சைட் அடிக்கலாம் பத்தி சும்மா இருக்கலாமா? அதானே. அதுக்கு இவள கேளு. இவள அடி. இவ பண்ண தப்பு அது. இவ மேல அந்த தப்பு இல்ல. யாரு உன்னை கொன்னிடுவேடா. ஆளே செருப்படா. பரதேசி பையல என்னடா பெருசா பேசுறான் பாரு பேச்சு. யார் அடிப்பாங்கற? நான் ஒருத்தி போதுடா. என் புள்ளைய தேவையில்ல. நான் ஒருத்தி போது உன்னை மிதிச்சிடுவேன். ராஸ்கல் யார பார்த்து என்ன கத்துக்கற? நீ விடுமா. ஏன் குள்ள இருக்கிற சீங்க எவ்வளவு அசிங்க பண்ண முடியல தெரியல. விளையாட்ட நினைச்சியா? 3 பேரை கூட்டில ஏத்திடுவேன். என்ன பேச்சு பேசுறான் உன் புள்ள? அறுபடி என்ன மேல இல்லடா. படிச்ச மாதிரி தெரிவேன். ஆனா நான் பொண்ணு லோக்கல் வெட்டிடுவேன் நாயே. வெட்டு வச்சிருக்கா புள்ளைய. சீ. ஜமாது மாற ரோஷம் இருக்காரு பாரு. ஒரு புள்ளைய வெட்டு வச்சிருக்கே. ஒழுங்கா வளர்க்க தெரியாது. என்னம்மா கஷ்டமா இருக்கா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இந்த மாதிரி பேச்செல்லாம் நீ கேட்டிருக்கவே மாட்ட. மேல அனுப்பு அவனை. ஆனா இது இங்க சகஜம்தான். என்னடா பெருசா சொல்ற? தைரியமா வாடா மேல. கைய வெட்டிடுவேன். டேய் பாஸ்கரா என்னடா இங்க நிக்கற? இதான் உன் புகுந்த வீடு. இங்க நீ வாழ்க்கப்பட்டுட்ட. என்ன பண்றது? மனசை திடப்படுத்திக்கமா. இவங்களோட தான் நீ இனிமே வாழ்ந்தாகணும். Hi. Welcome அபி. இந்த சினிமாவில் வர ஹீரோயின் மாதிரி என் காலில் விழாத. அது எனக்கு பிடிக்காது. என்ன எந்த ரியாக்ஷனுமே காணும்? அபி இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி. உன் ஃபேஸில் பலவிதமான உணர்ச்சிகள் இருக்கு. நம்ம இந்த வெக்கம், பாசம். நான் உன்னை ஏதாவது கிண்டல் பண்ணா செல்லமா சீப்போங்க அப்படின்னு ஒரு கோபம் எதுவுமே காணும். சரி, சிரிக்கும் போது நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ஏதாவது சாப்பிடலாமா அபி? என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுவோம். என்ன சாப்பிடணுங்கிறத முடிவு பண்ணுவோம். உனக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்குமா அபி? என்ன ஃப்ரூட் பிடிக்கும்? என்ன ஃப்ரூட்? அன்னாசி பழம் நான் ஏன் உனக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? அன்னாசி பழம் மாதிரி எங்க குடும்பம்
புரியல? இப்போ வெளியில் நடந்த ஒரு சண்டை, அந்த சண்டையை பார்த்து எங்கள் குடும்பத்தை பற்றி நீ தப்பாக நினச்சிருக்கலாம். சச்சா, இல்லைன்னு சொல்கிறது உன் பெருந்தன்மை. ஆனால் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துட்டு இருக்குங்கிறது உன் முகத்தில் தெரியுது. அபி, நாங்கள் இப்படி தான் எல்லாம் படப்படன்னு பேசிடுவோம், ஆனால் மனசில் எந்த வஞ்சகமும் கிடையாது. அதான் சொன்னேனே, அன்னாசி பழம் மாதிரி எங்கள் ஃபேமிலின்னு. வெளியிலேருந்து பார்க்கும்போது கரடு முரடா தெரியும், ஆனால் உள்ள பயங்கர இனிப்பு. இங்கே கீழே இருக்காங்களே என் சோக்கால் நேபர்ஸ், அவங்க பயங்கர லோ கிளாஸ். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் புரிய வைக்கணும்னா அவங்க லெவலுக்கு நான் இறங்கி தான் ஆகணும். இல்லைன்னா நான் இப்படிலாம் நான் ரொம்ப மென்மையானவன். இந்த மாதிரி மக்கள்கிட்ட பேசும்போது நான் டென்ஷனாக இப்படி கத்துவேன். நீ கவலைப்படாதே. சரி, டாப்பிக்கை மாற்றுவோமா? ரொம்ப போர் அடிக்குது. அபி, நம்ம கல்யாணம் நடந்துச்சுல்ல, இதில் நீ எதிர்பார்த்த செலவோட அதிகமாக செலவாயிடுச்சுங்கிற வருத்தம் உனக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது, எனக்கு கூட இதெல்லாம் உடன்பாடு இல்லை தெரியுமா? என் மாமா இருக்காரு ராஜாராம், அவர் பயங்கர சிக்கலான மனுஷன். நான் ஏதாவது வேண்டாம் அப்படின்னு சொன்னா உடனே அந்த பிரச்சனையை பெருசு பண்ணி ஏகப்பட்ட சத்தம் போடுவாரு. அதான் நான் அமைதியாயிட்டேன். நீ கூட நினைச்சிருக்கலாம், என்னடா அவன் கல்யாணத்தை இவ்வளோ கலாட்டம் நடந்துட்டு இருக்கு, எதுவும் பேசாம அமுக்கா இருக்கானேன்னு நினைச்சல. நினைச்சிருப்ப. நான் வளைஞ்சு கொடுத்து சாதிக்கிறவன். உண்மை சொல்லணும்னா என் மனசு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். எந்த காரணத்துக்கு கொண்டு இந்த கல்யாணம் நின்று போகக்கூடாது. நீ எனக்கு மனைவியா வரணும். அது இப்ப நடந்துச்சு. இட்ஸ் ஓகே. ஆமாங்க, ஏதோ மலையை தாண்டின மாதிரி மலைப்பா இருக்கு. உனக்குமா? எனக்கும் அப்படிதான். என் சைட்லேயே பாரு, ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. ஏற்கனவே ஆஃபீஸில் 2 லோன் கட்டிட்டு இருக்கேன்னா, வித்யாவுக்கு இந்த நகை வாங்கணும், அதுக்கு பணம் கட்டிட்டு இருக்கேன். 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த கேல சீட்டு, இந்த மாதிரி பல கமிட்மெண்ட்ஸ். அந்த ராஜாராம் இருக்கானே, அதான் என் மாமா. அவங்க அம்மா உடம்பு சரியில்லை போய் படுத்தாங்கல்ல, அதான் நம்ம கோயிலில் போய் பார்த்தோமே. அது யார் செலவு பண்ணா நினைக்கிறேன்? நான் தான். அந்த ஆளுக்கிட்ட எங்க காசு இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போதுதான் அபி ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு. கவலைப்படாதீங்க, சமாளிச்சிடலாம். அப்படிங்கிற? நீ சொன்னா சரி. நீ ஏதாவது ஒத்தாசை பண்ணுவேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் தெரியுமா? ஏன்னா இது இனிமே உன் குடும்பம் வச்சே. நிச்சயமாங்க, இனிமே இது என்னோட குடும்பம் தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ் அபி. ஆனா இது பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைன்னா, இந்த சின்ன சின்ன கடங்கள்லாம் முடியட்டும், அப்புறம் நம்ம எல்லாம் ஜாலியா ஃப்ரீயா இருக்கலாம். நீ சாப்பிடு. அபி, உனக்கு ஆபீஸ்ல கரெக்டா என்ன சேலரி, சம்பளம்? 7365 ரூபாய். 7500 சொன்னேன். இல்ல, பிடித்தம் போக 7365 ரூபாய் தான் கையில கொடுப்பாங்க. 7300ன்னு சொல்லிருக்கலாம். சரி, இந்த இந்த இன்க்ரிமெண்ட்லாம் எப்படி? அது கம்பெனியோட லாபத்தை பொறுத்து பாஸா பார்த்து ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணாதான் உண்டு. உங்க ஆபீஸ் என்ன பண்ணையார் தோட்டமா என்ன ஃபிக்ஸ் பண்றதுக்கு? அப்படி இல்லைங்க, எங்க கம்பெனி வளர்ற கம்பெனி. அதனால பாஸ் என் மேல வச்சிருக்கிற அபிப்பிராயத்தை பொறுத்து அப்பப்போ என்னோட சம்பளத்தை உயர்த்துவாரு. ஸோ இது தவிர வேற வருமானம் இல்லை? இல்ல. இந்த பேங்க் பேலன்ஸு, சேவிங்ஸு, சீட்டு இருந்ததையெல்லாம் கல்யாணத்துக்கு எடுத்தாச்சு. இந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிருப்பல? அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, முடியல. சரி, நீ சாப்பிட. சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியா? எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, நீ நீ படுத்துக்க. ரொம்ப டயர்டா இருக்கல? நான் ஒரு ஜென்டில்மேன், அதான் சொன்னேன்ல. பொண்ணோட சம்மதமும் விருப்பமும் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன். செஞ்சாலும் சுவாரஸ்யமா இருக்காது. உனக்கு எப்போ இது ஓகேவோ அப்போ அது நீ
ஓகேவா? தேங்க்ஸுங்க. என்னங்க சாப்பிட வாங்க. வேண்டாங்க. என்ன வேண்டாம்? சாப்பாடு வேண்டாம். ஏன்? பசி இல்லை. இது பாருங்க, சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். சும்மா வயிற்றுக்கு துரோகம் பண்ணாதீங்க. இந்த வாழ்க்கை எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு சாந்தி. அப்படியெல்லாம் இல்லைங்க. சச்சே, எனக்கு சமாதானம் சொல்லாதீங்க. உங்களுக்கு புரியாதுங்க. அபியை கல்யாணம் பண்ணிட்டு அவளை ஒரு மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்தணும்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே போச்சு. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அபி அழகா இருக்கான்னு தானே விரும்புனீங்க? உண்மைதான். அவ அழகா இருக்கிறத வச்சுதான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுவே ஒரு தொடக்கம் இல்லைங்க. அதையெல்லாம் மீறி அபியோடைய கேரக்டர், அவ குடும்பத்து மேல வச்சிருந்த பாசம், அவ மத்தவங்க மேல காட்டுற மரியாதை, இது மாதிரி நிறைய அழகுகள் அவளுக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துதான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் நேசிக்கிறேன். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. ஒரு பொண்ணுகிட்ட அழகு இருந்து அவள்கிட்ட நல்ல கேரக்டர் இல்லைன்னா நான் மட்டும் இல்லைங்க, எந்த ஆம்பளையும் விரும்ப மாட்டான். அதையெல்லாம் மீறி ஒருத்தர் நேசிக்கிறான்னா அது உண்மையான காதலா இருக்க முடியாது. இது பாருங்க, நாம 1000 ஆசைப்படலாம், ஆனா விதின்னு ஒண்ணு இருக்கே. அப்படியெல்லாம் ஒண்ணு இருந்தா தப்பு சாந்தி. அபியெல்லாம் 500 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற ஒரு அபூர்வமான பூச்செடி மாதிரி. அவளை பத்திரமா வச்சு பாதுகாக்கணும். அவ பிரியப்பட்டதை கேட்காமலே வாங்கி கொடுக்கணும். அவ கஷ்டப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. இப்படியெல்லாம் நிறைய கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். எல்லாமே போச்சு. அபி மேல உங்களுக்கு இவ்ளோ பிரியமா? ஆமா சாந்தி, நான் கொஞ்சம் பைத்தியக்காரத்தமா இருந்தா கூட என் மனசுல அவ மேல உள்ள அன்பு தூய்மையானது. நான் அவள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. ஏன்னா அவளே ஒரு தேவதை மாதிரி. அவெல்லாம் நம்ம வீட்டுல சிரிச்சுக்கிட்டே இருந்தா கூட வீடு லட்சுமிகரமா இருக்கும். அவெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. என்ன, என் பேச்ச பார்த்தா பைத்தியக்காரத்தனமா தெரியுதா? இல்லைங்க, எனக்கு அப்படி தோணல. நீங்க ரொம்ப அருமையான மனுஷன். இந்த காலத்துல இப்படி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஒருத்தைய மனசார ஏத்துக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவளே ஒரு புதையல். அவள்கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்கணும்? எனக்கு தான் சாந்தி கொடுத்து வைக்கல. இல்லைங்க, அவங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. உங்களை மாதிரி ஒருத்தர் அபிக்கு கிடைச்சிருந்தா அபி வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். சேச்சே, அப்படி சொல்லாதீங்க. அபி எனக்கு கிடைக்கல. அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ சந்தோஷமா வாழணும். அவ அழுது நான் பார்க்க கூடாது. அவ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சொன்னீங்களே விதி, அது கூட அவளை பாதிக்க கூடாது. இதெல்லாம் தாங்க என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அதான் பசிக்கல. ப்ளீஸ் நீங்க போய் தூங்க. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் அபி, வெரி குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேப்பர்ல ஒரு தப்பான மேட்டர் போட்டிருக்காங்கம்மா. அதான் எடிட்டருக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். என்ன அப்படி பாக்குற? ஓ, டைனிங் டேபிள் அங்க போட வேண்டியது,
அங்க இடம் இல்ல, அதான் இங்க போட்டேன். வசதியா இருக்கு எழுதுறதுக்கு. இப்பதான் எழுந்திருச்சியா? ஆமா மாமா. ஆ, அத்தை எங்க இருக்காங்க? ஆ, ஆ. இங்கயா? பாத்திரம் தேய்ச்சு தேய்ச்சு கையெல்லாம் தேஞ்சு போயிடு போல இருக்கு. எல்லாம் தலையெழுத்து. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங்கா? இது என்ன ஆபீஸா? வீடு. இதெல்லாம் இங்க வேண்டாம். வணக்கம் அத்தை. என்ன கிண்டலா? இங்க வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துருக்க பாரு வெட்டி ஆபீசர். அதுகிட்ட போய் வச்சுக்கோ. இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். காஃபி போடுறீங்களா? நான் வேணா ஹெல்ப் வேணாம் பண்ணட்டா? வேணாம். குளிச்சியா? இல்ல அத்தை. பெட்ரூம்ல இருந்து குளிக்காம கொள்ளாம நேரா கிச்சனுக்கு வர ஒரு விவரம் வேணாம். போபோ முதல்ல போய் குளி. நீ கட்டி இருக்கிற துணி எதுலயும் படாம ஓரமா வை. சரி அத்தை. ச்சே, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. இந்தாங்க பால். கொண்டா. குட் மார்னிங் அலமேலு. வந்துட்டாரியா வெள்ளக்காரன் வீட்டு பேரன். இனிமே இங்க யாராவது குட் மார்னிங் சொன்னீங்க வாயை குவிச்சு தச்சிருவேன். ஏமா அபி, வீடு பிடிச்சிருக்கா? ஆமா, பிடிக்காது. ஏன்னா இவர் பேலஸ கட்டி வச்சிருக்காருல்ல. நம்ம வீடு பேலஸ் தான். அது உங்களுக்கு, எனக்கு இல்ல. சரி, அப்படியே வச்சுக்க. ஏமா அபி, ஓ ஹாபிஸ் என்ன? புக்ஸ் படிப்பியா? படிப்பேன். என்ன மாதிரி புக்ஸ் படிப்ப? எல்லா டைப்ஸ் ஆஃப் புக்ஸும் படிப்பேன். ஐயோ, பால் கெட்டு போச்சு. குளிக்காம கொள்ளாம எதையும் தொட வேண்டாம்னு சொன்னேன். கேட்டாளா? இப்ப பால் தெரிஞ்சு போச்சு. குளிக்காம கொள்ளாம நடு வீட்டு வரைக்கும் வந்துட்டா. ச்சே, உங்க அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? கல்யாணம் ஆன உடனே காலையில குளிக்கணும்னு தெரிய வேண்டாம்? தேடி தேடி புடிச்சான் பாரு என் புள்ள ஒரு பொண்டாட்டிய. கத்தாத, தப்பு உன் மேலதான் இருக்கு. என்னது தப்பு ஏன் மேலையா? நானா குளிக்காம கொள்ளாம பெட்ரூம்ல இருந்து நேரா கிச்சனுக்கு வந்தேன், பால் எடுத்து கொடுத்தேன். அசிங்கம் பிடிச்ச மாதிரி பேசாத. ஒண்ணு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும், இல்ல பச்சை தண்ணியில போட்டு வச்சிருக்கணும். ரெண்டு இல்லனா பால் கெட்டு தான் போகும். சரி, மீதி இருக்கிற பால் பாக்கெட்டை கொடு, ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்சல் பண்ண மாதிரி அப்படியே தான் இருக்கணும். என்ன சொல்ற? பிரிக்காம எப்படி யூஸ் பண்றது? அதை யாரு யூஸ் பண்ண போறா? நமக்கு பணம் தேவைப்படுது, அதை நான் விற்க போறேன். என்னடி பேசுற? சீரா வந்த பொருளை விற்க போறியா? அசிங்கமா இல்ல? சீர் கொடுத்துட்டாளுங்க, பெரிய சீர்.